வாப்பா யாரு? உங்களோட வீட்டுல உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கும், சின்ன புள்ளகள் இருக்கும். அந்த வாப்பா இருக்கிறாரே, நீங்க எல்லாரும் நானும் தான் நீங்களும் தான் எங்களோட உம்மோட வௌத்துல இருக்க போல அந்த உம்மாவை ஆறுதல் படுத்துறது அந்த வாப்பா தான். உங்களை சுமந்து கொண்டு உம்மா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு உம்மாக்கு ஆறுதல் சொல்றது அந்த வாப்பா தான். உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டு, உங்களை உம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு நேரமும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நிப்பாரு. எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதா, எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதான்னு பாப்பாரு. உங்களை ரெண்டாவதா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது யாரு தெரியுமா? உங்களோட வாப்பா தான். எனக்கு புள்ள கிடைச்சி, எனக்கு புள்ள கிடைச்சிக்கிண்டு ரெண்டாவது எங்களை பார்த்து இந்த உலகத்துல சந்தோஷப்பட்டது யாருதான்? வாப்பா தான். சில நேரம் நாங்க பிறக்கிற நேரம் எங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு. உங்களோட தம்பி தங்கச்சி பிறக்கிற நேரம் உங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு. எதுக்காக வெளிநாடு போனாரு? எதுக்காக வெளிநாடு போனாரு? என் புள்ளகள் சந்தோஷமா இருக்கணும், என் புள்ளகள் நல்லா திண்டு குடிக்கணும், என் புள்ளகளுக்கு நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்கணும். அதுக்காக புள்ளகளோட இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வெளிநாடுல போய் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை வளர்க்கிறவர் தான் யாரு? எங்கட வாப்பா. உங்களோட வீட்டுல சின்ன புள்ளகள் இருந்தா பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நீங்க செஞ்சது ஞாபகம் மீக்காது. உங்களோட வாப்பா எப்படி அழகா உடுப்பாரு, நல்ல ஷர்ட் போட்டு நல்ல சாரம் உடுத்து தான் வாப்பா இப்பாரு. நல்ல ட்ரௌசர் ஒன்று அடிச்சு நல்ல ஷர்ட் டிஷர்ட் ஒன்று போட்டு வாப்பா இப்பாரு. புள்ளைய கொஞ்சம் இறக்கத்துக்கு என்னையும் உங்களை தூக்கினா என்ன தெரியுமா செஞ்சிருவோம்? வாப்பட மேல மூத்துறது பெஞ்சு, வாப்பட மேல கக்கா பண்ணி விட்டுரும். இன்றைக்கு சிரிக்கிறோம் நாங்க, எங்களுக்கு விளங்குது கக்கா நஜீஸ், சிறுநீருண்டா அசுத்தம்னு இன்றைக்கு விளங்குது, அதனால சிரிக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பட புதிய சாரத்துல சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு நாள்ல என்னையும் உங்களை தூக்கி வீசினதில்லை என்னோட வாப்பா. நானும் நீங்களும் கக்கா பண்ணினாலும் ஒரு நாள்ல அப்படி சொல்லி வீசினதில்லை எங்கட வாப்பா. இன்னைக்கு கக்காண்டு சொல்லக்கூட நஜிசா விளங்குது தானே, அருவருப்பா விளங்குது, அதனாலதானே சிரிக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பாட புதிய சாரத்துல புதிய ட்ரௌசர்ல சிறுநீர் கழிக்கிற நேரம், கக்கா பண்ணி விடுற நேரம் அதை வெறுக்காமல் என் புள்ள கக்கா பண்ணிக்கிட்டு சந்தோஷப்பட்டவர் தான் எங்கட வாப்பா. என் புள்ள மேல சிறுநீர் கழிச்சு விட்டதுன்னு சந்தோஷப்பட்டவர் தான் வாப்பா. அந்த வாப்பாவை எதிர்க்கேலுமா? அந்த வாப்பாவோட சண்டை பிடிக்கலுமா? அந்த வாப்பாவை கோவிக்கலுமா? ஒரு நாளும் செஞ்சிடப்படாது, ஒரு நாளும் செஞ்சிடப்படாது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, எங்கட வாப்பா இருக்கிறாரே எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க மாடாக்கணும்னா அவர் மாடாகுவார், நீங்க நாயாக்கணும்னா அவர் நாயாகுவாரு. உங்களோட வீட்டுல தம்பி தங்கச்சி இருந்தா பாருங்க, வாப்பா முதுகுல வச்சு கொண்டு மாடு போவாரு. கண்டிக்கா இன்றைக்கு சில நேரம் உங்களோட வாப்பாக்கு 50 வயசு 40 வயசுக்கும் உங்களுக்கு ஞாபகம் மீக்காது. நீங்க சின்ன பிள்ளையாகி கூட உங்களோட வாப்பாக்கு வயசு 25 30 உங்களை முதுகுல வச்சு கொண்டு மாடு விளையாடுவாரு. உங்களை முதுகுல வச்சு கொண்டு நாங்க யானை மாதிரி போறேன்னு போவாரு. நீங்க என்னவெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் செஞ்சவரு எங்கட வாப்பா. எதுக்காக? என் புள்ள சந்தோஷப்படணும், என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சவர் தான் யாரு? ஏண்டோ உங்களோட வாப்பான்றவரு. இன்னைக்கு நாங்க பெருசாவிட்டோம், இன்னைக்கு நாங்க பெருசாவிட்டோம். நாங்க போடுற துடிச்சத்தனத்துக்கும் நாங்க போடுற சைத்தான் வேலைக்கும் ஒரு அடி அடிப்பாரு. கோபத்துக்கு அடிக்கிறாரு, கோபத்துக்கா ஏசுறாரு. உம்மாவும் வாப்பாவும் அடிப்பாங்க, ஏசுவாங்க. எதுக்கு? என் புள்ள கெட்டு போய் திடப்படா, என் புள்ள நல்ல புள்ளையா வரணும், என் புள்ளைக்கு யாரும் ஏசிடப்படா, என் புள்ளைக்கு வேற யாரும் அடிச்சிடப்படா, என் புள்ள நல்ல புள்ளையா வளரணும், என் புள்ள ஒழுக்கமுள்ள புள்ளையா வளரணும் அப்படின்னு அடிக்கிறாருண்டா அது வெறுப்புக்கு அடிக்கிறாரு. நானும் நீங்கள் நல்ல புள்ளண்டா எங்களை பார்த்து சந்தோஷப்படுற முதலாவது மனிதர் யார்?
எங்கட வாப்பா எங்கட உம்மா தான். அந்த வாப்பாவை வெறுக்கேலுமா? அந்த உம்மாவை வெறுக்கேலுமா? நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு ரோட்ல ஒருத்தன் உங்களுக்கு அடிச்சுட்டாண்டு வைங்க, அடிச்சவனோட முதலாவது சண்டைக்கு வர்றது யாரு? பாப்பா. ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய்? ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய்? ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி ஏசுவாய்? ரத்தம் கொதிக்கும். எங்களுக்கு யாராவது அடிச்சிட்டா, எங்களுக்கு யாராவது ஏசிட்டா யாரோட ரத்தம் கொதிக்கும்? எங்கட உம்மாட எங்கட வாப்பாட ரத்தம் தான் கொதிக்க போகுது. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு பிறந்துட்டோம்ன்ற செய்தியை கேள்விப்பட்டு முதலாவது சந்தோஷப்பட்டது உம்மாண்டா, இரண்டாவது சந்தோஷப்பட்டது யாரு? வாப்பா. அதே மாதிரிதான் ஏண்ட உம்மாவும் ஏண்ட வாப்பாவும் தான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் ஏதாவது பிரச்சனைடா துடி துடிச்சு போய் கண்ணீர் வடிக்க கூடிய முதலாவது உறவு யாரு? எங்கட உம்மாவும். அதுக்கு புறவுத்தான் அடுத்தவர்கள் எல்லாம். இந்த உம்மாவையும் இந்த வாப்பாவையும் வெறுக்கேலுமா? இன்னைக்கு நாங்க வளர்ந்துட்டோம், ஆளாவிட்டோம். தவறு செஞ்சா வாப்பா ஏசுவாரு, உம்மா ஏசுவாரு. இந்த உம்மாவோட ஏலா, இந்த வாப்பாவோட ஏலா அப்படி சொல்லலுமா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. உம்மா வாப்பாவோட அல்லாஹ் எப்படி நடக்க சொல்றான்னு கேட்டுக்கோங்க. நான் முதலாவது ஒரு வசனம் சொன்னேன் தானே, சூரத்துல் இஸ்ரா. சூரத்துல் இஸ்ராட 23ல இருந்து 25 வரைக்கும் படிங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களோட உம்மாவும் பாப்பாவும் வயசுக்கு போய்த்து உங்கள்கிட்ட ஈக்கிறாங்க. உம்மாவும் பாப்பா வயசுக்கு போய்த்தாங்க. அவங்க உங்களை பெத்ததும் தெரியா, உங்களை வளர்த்ததும் தெரியா, உங்களுக்கு காட்டின இறக்கமும் தெரியா. இப்ப உங்களோட கண்ணுக்கு விளங்குறது எது? அடிக்கிறதும் ஏசுறதும் தானே விளங்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த உம்மாவும் பாப்பாவும் பெருசாவி வயசுக்கு போய்த்து உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு சில நேரம் கரைச்சல் ஆயிக்கும். அவங்க ஈக்கிறது, அவங்க சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு ஏசுற மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு ஒரு அடி அடிச்சா அநியாயம் செய்யற மாதிரி, விளையாட போகாதேண்டா இந்த வாப்பாவோட ஏலா, இந்த உம்மாவோட ஏலா இப்படி சொல்றது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அந்த உம்மா வாப்பாவை பார்த்து சி இந்த உம்மாவோட ஏலா, சி இந்த வாப்பாவோட ஏலா அப்படி சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அட்வைஸ் பண்றது யாரு? இந்த புத்திமதியை சொல்லி தரது யாரு? பயான் பண்ற மௌலவியா? குர்ஆன் மதரசா நடத்துற ஹஸ்ரத்தா? பள்ளி தலைவரா? யாரு? என்னையும் உங்களையும் படைத்த, நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஏண்ட உம்மா வாப்பாவை காரணமாக வச்ச அல்லாஹ் தான் சொல்றான், உங்களோட உம்மாவும் வாப்பாவும் உங்களோட ஈக்கிற நேரம் அந்த உம்மா வாப்பாவை பார்த்து நீங்க ஒரு நாளும் சீ அப்படி சொல்லிட வானம்னு அல்லாஹ் சொல்றான்.